அவன் எத்தகையவன் ஆக்கினான் உங்களுக்காக. இரவை சுகம் பெறும், இன்னும் பகலை பார்க்கக்கூடியதாக. நிச்சயமாக இதில் அத்தாட்சி மக்களுக்கு செவி சாய்க்கின்றார்களா? கூறுகின்றன, ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ் ஒரு சந்ததியை. அவன் மிக பரிசுத்தமானவன், அவன் தேவையற்றவன். அவனுக்கே வானங்களில் உள்ளவை, அப்புறம் சொர்க்கங்களிலும் இன்னும் பூமியிலும். உங்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் இதற்கு கூறுவீராக. அல்லாஹ் அல்லாவின் மீது எதையும் அல்லாவின் மீது எதை அறிய மாட்டார்கள். கூறுவீராக, நிச்சயமாக எவர்கள் இட்டு கட்டுகின்றார்களோ அல்லாஹ் மீது பொய்யை வெற்றி பெற மாட்டார்கள். ஒரு சுகம் உலகில், பிறகு நம்மிடமே மீண்டும் அவர்களுடைய பிறகு சுவைக்க வைப்போம் அவர்களுக்கு வேதனையே கடினமானதாக. எதன் காரணமாக இருந்தார்கள்? அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ஓதுவீராக அவர்களுக்கு சரித்திரத்தை, நூகுடைய சமயத்தை அவர்கள் கூறினார்கள். தன் சமூகத்தை நோக்கி, என் சமுதாயமே, இருந்தால் பாரமாக உங்கள் மீது நான் தாங்குவது, இன்னும் நான் உபதேசிப்பது வானங்களை கொண்டு அல்லாவின் மீது அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். ஆகவே முடிவு செய்யுங்கள் காரியத்தை. உங்கள் இன்னும் இணை தெய்வங்களை உங்கள் பிறகு ஆக்கிவிட வேண்டாம். காரியம் உங்கள் மீது குழப்பமான பிறகு நிறைவேற்றுங்கள். என் பக்கம் நீங்கள் அவகாசம் அளிக்காதீர்கள். எனக்கு நீங்கள் விரும்பினால் நான் கேட்கவில்லை உங்களிடம் எந்த கூலியும். என் கூலி தவிர அதுவே அல்லாவின் இன்னும் கட்டளையிடப்பட்டேன் நான் ஆக வேண்டும். முஸ்லிம்களுடைய அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் நிச்சயமாக அல்லாவுக்கே உரியன. அல்லாஹ் அல்லாத வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள்? அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமின்றி வேறொன்றும் இல்லை. இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களாக. நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவும் பொருட்களை பார்ப்பதற்காகவும் எவ்வாறையும் பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மற்றவர்களுக்கு நிரப்ப அத்தாட்சியாக இருக்கின்றன. அல்லாஹ் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் இக்கற்பனையை விட்டும் அல்லாவின் மிக தூய்மையானவன், அவன் எவ்வித தேவையும் அற்றவன். வானங்களிலும் பூமியில் உள்ள யாவையும் அவனுக்கே உரியன. எனவே அவன் சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்பதற்கு உங்களிடம் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் அறியாதவையை அல்லாவின் மீது இவர்கள் பொய்யாக கூறுகின்றார்களா? அல்லாவின் மீது இவ்வாறு பொய்யை இட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே நீ கூறிவிடும். உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமே ஆகும். பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டும் வர வேண்டி இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டதின் காரணமாக நாம் அவர்களை கடுமையாக வேதனையை சுவைக்க செய்வோம். மேலும் நபியே, நீர் அவர்களுக்கு நூகின் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர்கள் தம் சந்ததியினரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களுடைய இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாவின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பலுவாக இருக்குமானால் நான் அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறை செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இன்னும் இணை வைப்பதை ஒன்று சேர்த்து கொண்டு நீங்கள் யாரும் சேர்ந்து
மேலும் நீர் அவர்களின் நூகின் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் சமூகத்தை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களுடைய இருப்பதும் இது நான் உங்களுக்கு அல்லாவின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பலுவாக இருக்குமானால் நான் அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பதற்கும் ஒன்றும் சேர்த்து கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்களுக்கு காரியத்தை முடிவு செய்யுங்கள். பின்னர் எனக்கெதிராக நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றுங்கள். இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எந்தவித இழப்பும் இல்லை. ஏனெனில் இதற்காக உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு கூலி அல்லாவிடமே வேறிடத்திலிருந்து இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் அவரை பொய்யராக கூறினார்கள். ஆகவே நாம் அவரோடு இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் அவர்கள் பூமிக்கு அதிபதிகளாக ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவரவர் சமூகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை அச்சமூகத்தாரிடம் கொண்டு வந்தார்கள். எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்தவித உண்மையை பொய்யென கூறி கொண்டார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை. வரம்பு மீறும் இத்தகைய நெஞ்சங்கள் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகின்றோம். இதன் பின்னர் மூசா, ஹாரூன், பீர் அவனிடம் அவன் தலைவர்களிடம் நம்முடைய அத்தாட்சிகளை அனுப்பினோம். ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகான மக்களாக ஆனார்கள். நம்மிடம் அவர்களுக்கு சத்தியம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூனியமே யாகும் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றி நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள், இதுவா சூனியம்? சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதைய எங்கள் மீது நாங்கள் கண்டோமா? அதிலிருந்து எங்களை திருப்பிவிடவும் இந்த பூமியில் உங்கள் இருவரையும் பெருமையை உண்டாக்கி கொள்வதற்குமாக நீங்கள் எங்களிடம் வந்தீர்களா? ஆனால் நாங்கள் உங்களிருவர் மீதும் நம்பிக்கை கொள்ளலர் என்று கூறினார்கள். பீர் அர்ஃபின் தன் தந்தையிடம் தன் கூட்டத்தாரிடம் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். அதன்படி சூனியக்காரர்கள் வந்ததும், நீங்கள் சூனியம் செய்ய எரிய விரும்புவதையும் ஏற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்கள் எரியக்கூடிய கைத்தடிகளையும் எரிந்தபோது, மூசா, நீங்கள் கொண்டு வந்ததே அனைத்தும் சூனியமே. நிச்சயமாக அல்லாஹ் விரைவில் இவற்றை அழித்து விடுவான். அல்லாவின் விசுமிகள் செயலை நிச்சயமாக சீர்பட செய்ய மாட்டான் என்று கூறினார்கள். இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீர்வான் என்று கூறினார்கள். He is the one made for you. He is the one who made for you the night, so that you may take rest in it, and the day which gives visibility. Indeed, in that are the signs for the people who listen. قالوا اتخذ الله ولدا سبحانه هو الغني له ما في السماوات وما في الأرض إن عندكم من سلطان بهذا
تقولون على الله ما لا تعلمون. They say Allah has taken a son. Glory to be Him. He is the self-sufficient. To Him belongs whatever is in the heavens and the whatever is in the earth. Not near you or have not you have any authority for this. Do you say about Allah what not you know? قل إن الذين يفترون على الله الكذب لا تفلحون. Say, indeed, those who fabricate against Allah any lie, they will not succeed. متاع في الدنيا ثم إلينا مرجعهم ثم نذيقهم نذيقهم العذاب الشديد بما كانوا يكفرون. This is an enjoyment in this world, then to us is your return. Then we will make them taste the punishment which is severe with what they used to disbelieve. وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ نُوحٍ إِذْ قَالَ لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنْ كَانَ كَبْرَ عَلَيْكُمْ مقامي وتذكيري بآيات الله فعلى الله توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم غمة ثم اقضوا إلا ولا تنذرون. And recite to them the news of the Nuh alayhi salam when he said to his people, O my people, if it is hard on you, my stay and my remaining of the signs of Allah, then on Allah only I put my trust. So you all resolve your plan and your partners. Then let not be in your plan for you any doubt. Then if you carry out upon me and do not give me any respite. فَإِن تَوَلَّيْتُمْ فَمَا سَأَلْتُكُمْ مِنْ أَجْرٍ إِنْ أَجْرِي إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى اللَّهِ وَأُمِرْتُ أَنْ أَكُونَ مِنَ الْمُسْلِمِينَ. But if you turn away from this, then not I would have asked you any reward. Not is my reward, but on Allah. And I have been commanded that I will be among the Muslims. فَكَذَّبُوهُ فَنَجَّيْنَاهُ وَمَن مَّعَهُ في الفلك وجعلناهم خلائف وأغرقنا الذين كذبوا بآياتنا فانظر كيف كان عاقبة المنذرين. But they denied him, so we saved him, and whoever were with him in the ship, and we made them as successors, and we drowned those who denied our signs. Then see how it was the end of those who were already warned. ثم بعثنا من بعده رسلا إلى قومهم فجاءهم بالبينات فما كانوا ليؤمنوا بما كذبوا به من قبل كذلك نتبع على قلوب المعتدين. Then we have sent after him the messengers to their people, and they came to them with clear proofs, but not they were to believe, but they had denied it before. Thus we seal on their hearts as transgressors. ثم بعثنا من بعدهم موسى وهارون إلى فرعون وملائه بآياتنا فاستكبروا وكانوا قوما مجرمين. Then we have sent after them Musa alayhi salam and Harun alayhi salam to the Firaun and his chiefs with our signs, but they were arrogant and were the people and became the people of criminals. فَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ مِنْ عِنْدِنَا قَالُوا إِنَّ هَذَا لَسِحْرٌ مُبِينٌ. So when came to them the truth from us, they said, indeed this is surely a clear magic. قال موسى أتقولون للحق لما جاءكم سحر هذا ولا تفلح الساحرون. Musa alayhi salam said, do you say about the truth when it has come to you, is this magic?
and not the magicians will succeed. قالوا أجئتنا لتلفتنا عما وجدنا عليه آباءنا وتكون لكم الكبرياء في الأرض وما نحن لكما بمؤمنين. They said, have you come to us to turn us away from what we have found on it and our forefathers, and you too may have the greatness in the land, but we are not in as believers. وقال فرعون وقال فرعون تني بكل ساحر عليم. And Firaun said, bring to me every magician learned. فلما جاء سحرة قال لهم موسى ألقوا ما أنتم ملقون. So when magicians came, said to the Musa alayhi salam, throw whatever you wish to throw. فلما ألقوا قال موسى ما جئتم به سحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين. But when they had thrown, Musa alayhi salam said, what you have brought, that is magic. Indeed, Allah will nullify it, and Allah does not amend the work of the corruptors. وَيُحِقُّ اللَّهُ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ. And Allah will establish the truth by His words, even if it is disliked by the criminals. இன்னையோட இந்த இந்த வசனத்தோட நிறைவுபடுது. வசனம் வந்து 82ஓட முடியுது இன்னைக்கு குரான் கிளாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum salam wa rahmatullahi wa barakatuh.